வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டையில் ஒரு கட்லெட் பண்ண பார்க்குறோம். அது எப்படி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இது பலாக்கொட்டையில் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு அந்த நான்வெஜ் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக நல்ல ஒரு ஃபுட்டு. வாங்க இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பலா விதையில் ஃபஸ்ட்டு அதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துடலாம். பச்சையாக இருக்கிறதுல எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், காஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாட்டிருக்கும். இதை ஃபுல்லாகவே எடுத்துருங்க. இதை ஒரு குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். 3 விசில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருவோம். பலாக்கொட்டை கட்லெட்டுக்கு பலாக்கொட்டையை தோல் எடுத்து 2 விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை பவுலில் மாற்றிக்கலாம். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க. பலாக்கொட்டை நல்லா மசிஞ்சாச்சு. இப்போ இதோட கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு வெங்காயம் அதுவும் இதோட சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுக்கிறேன் 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொரியண்டர் லீவ்ஸ். இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, சில்லி பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன பேட்டிஸாக பிடிச்சிக்கிடலாம். இந்த அளவுக்கு தட்டிடுங்க. இந்த அளவுக்கு எல்லாமே தட்டி வச்சுடுங்க. இப்போ ஒன்று ஒன்றா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துவிடுவோம். சாலோ ஃப்ரை பண்ணுவோம், வாங்க பார்க்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதெல்லாம் பேட்டிஸில் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். நம்மளோட பலாக்கொட்டை கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.